நம்ம கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்க, விளக்கு மரம் வச்சுருக்காங்க. காமதேனோட சிற்பம் வந்து இங்கே இருக்குது. பசு வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகம் பால் சுரக்கிற மாதிரி காமதேனோட சிற்பம் வந்து இங்கே இருக்குது. மலைக்கு மேலே தான் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுடைய படிக்கட்டுகளை அமைச்சிருக்கிறத பார்த்தா தான் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் அமைச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும், முழுக்க முழுக்க ஒவ்வொன்றா அடுக்கி 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 கட்டப்பட்டிருக்கு. இது வந்து பிற்காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம்ன்ற மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒரு முருகன் கோயிலாக தான் இருந்திருக்கணும். இங்கே பாருங்க, இன்னைக்கு உள்ள ஐயனார் சிற்பம் தான் வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க போல. இந்த மணப்பாறையை வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மலைகள் சூழ்ந்த ஒரு இடமா தான் இருக்கும். இங்கே பல்வேறு மலைகளும் குன்றுகளும் இங்கே வந்து காணப்படுது. அதே மாதிரி தான் நம்ம போகிற வழியிலேயே ஒரு கோயில், பழமையான கோயில் இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. மணப்பாறையிலேருந்து குஜிலியம்பாறை போகிற வழியில சுண்டக்கம்பட்டின்ற ஊரை தாண்டினோன்னா சின்ன குன்றுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க.